உலக தமிழர்களுக்கும் தமிழறிந்த மக்களுக்கும் தமிழன் தொலைக்காட்சியின் வணக்கம். நேர்களே, இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்வில் திருமிகு ரவிக்குமார் அவர்கள் கலந்து கொள்கிறார். இவர் ஆதித்தமிழர் பேரவையின் பொதுச் செயலாளர். அவரோடு நாம் அரசியல் பேசுவோம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். அண்மையில் கிருஷ்ணசாமி அவர்கள் டெல்லியில் அந்த உள்ஒதுக்கீடு 3 விழுக்காடு உள்ஒதுக்கீடை எதிர்த்து ஏதோ ஒரு போராட்டத்தை நடத்த போகிறதா சொல்கிறார். ஏன் அந்த அறிவிப்பு? பட்டியலினத்துக்குள்ளேயே ஏன் இந்த பிரிவினைகள்? தமிழன் தொலைக்காட்சியினுடைய நேயர்களுக்கும் பார்த்து கொண்டிருக்கிற அனைவருக்கும் நான் சார்ந்திருக்கிற ஆதித்தமிழர் பேரவையின் சார்பிலே வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலில் நான் அருந்ததியர் சமூகத்தை சேர்ந்தவன். அருந்ததியர் சமூகம் என்பது தமிழ்நாட்டில் 3 பெரும் சாதிகள் ஒரு சாதி. புவியியல் நிலப்பரப்பு அடிப்படையில் மேற்கு மாவட்டங்களில் மிக அதிகமாகவும் தென் மாவட்டங்களில் ஓரளவு அடர்த்தியாகவும் வாழ்ந்து கொண்டிருக்கிற சமூகம். வட மாவட்டங்களில் ஓரளவு நகரப்பகுதிகளில் ஓரளவு வாழ்ந்து கொண்டிருக்கிற சமூகம். மக்கள் தொகையில் ஏறத்தாழ 1/3 பங்காக இருந்து கொண்டிருக்கிறோம். அருந்ததியர் மக்கள் தொகையில் மொத்த பட்டியல் சமூக மக்கள் தொகையில் 1/3 பங்காக இருக்கிறோம். 1,25,00,000 பேர் என்று சொன்னால் அதில் 1 பங்கு அருந்ததியர் சமூகம். இந்த அருந்ததியர் சமூகம் கடந்த காலங்களில் பட்டியல் சமூகத்தில் இருக்கக்கூடிய சகோதர சாதிகளாக இருக்கக்கூடிய தேவேந்திரர், ஆதி திராவிடர் என்று சொல்லப்படுகிற பறையர் சமூகம், இந்த 2 சமூகங்களோடு போட்டி போட முடியவில்லை. எனவே அதாவது இடஒதுக்கீடுகள், அந்த வேலைவாய்ப்பு, இந்த மாதிரி கல்வி, வேலைவாய்ப்பு உள்ளிட்ட அனைத்திலும், அரசியல் உள்ளிட்ட அனைத்திலும் அவர்களோடு போட்டி போட முடியும். எனவே எங்களுக்கு இந்த சமூகம், அந்த 2 சமூகத்தினரும் உங்களை அவர்களுக்கு கீழ் இருக்கிறவர்கள் நினைக்கிறாங்களா? சாதியின் அடிப்படையில், சாதி என்பது நம் அனைவருக்கும் தெரியும், ஒரு படிநிலை ஏற்றத்தால் 1 கீழ் 1. அந்த அடிப்படையில் பட்டியல் சமூகத்திற்குள்ளும் 1 கீழ் 1. அதில் அடுக்கி வைக்கப்பட்ட மூட்டையில் அடிமூட்டை அருந்ததியர் சமூகம். அருந்ததியருக்கு கீழே சாதி இல்லை. ஆக கடைசி சாதி நாங்கள். எங்களுடைய தோள்களில் தான் அனைத்து சாதியிலுமே நின்று கொண்டிருக்கிறார்கள். ஆக அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது நாங்கள் எல்லா வகையிலும் பின்தங்கி இருக்கிறோம். எனவே தான் எங்களுடைய இந்த சமூகம் முன்னேற வேண்டும் என்று சொன்னால் எங்களுக்கு தனியாக எங்கள் மீது கவனம் செலுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த இடஒதுக்கீடு. இந்த இடஒதுக்கீடு ஏதோ நேற்றைக்கு அல்லது 10 ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றப்பட்டதல்ல. 1920களில் அன்றைக்கு மதிப்பிற்குரிய ஆதி திராவிடர் சமூகத்தினுடைய பெருந்தலைவராக இருந்த ரெட்டைமலை சீனிவாசன் அவர்கள் ஆரம்பித்த ஆதி திராவிடர் மகாஜன சபையில் ஒரு தலைவராக அருந்ததியர் சமூகத்தைச் சேர்ந்த அன்றைக்கு மேல் சபை உறுப்பினராக இருந்த மதிப்பிற்குரிய எல்சி குருசாமி அவர்களும் HM ஜெகநாதன் அவர்களும் உறுப்பினராக இருந்தார்கள். இப்போ ஆதி திராவிடர் மகாஜன சபையில் அருந்ததியர்களுக்கு முக்கியத்துவம் இல்லை, அருந்ததியர்களுடைய நலன் அங்கு பேசப்படவில்லை என்பதற்காகவே அன்றைய காலகட்டத்திலே மதிப்பிற்குரிய எல்சி குருசாமி அவர்கள் வெளியேறி அருந்ததியர் மகா சபை என்று உருவாக்கப்பட்டது. ஆக 1920 உருவாக்கப்பட்ட பிரச்சனை. அதன் பிறகு பார்த்தோம்னா 1965களிலே அருந்ததியர் சமூகத்தை இந்த அரசு, அன்றைக்கு இருந்த காங்கிரஸ் அரசு எங்களை கவனிக்கவில்லை அல்லது நாங்கள் முன்னேறவில்லை, எங்கள் தனியாக கவனிக்க வேண்டும் என்று சொல்லி அன்றைக்கு உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்த மதிப்பிற்குரிய தியாகச்செம்மல் கக்கனை எதிர்த்து மதுரையில் தமிழ்நாடு அருந்ததியர் சங்கம் கருப்பு கொடி காட்டியது. அதனுடைய கருப்பு கொடி காட்டியதனுடைய முக்கிய நோக்கம் என்பது அருந்ததியர் சமூகத்தையும் கணக்கில் எடுத்துக்கொள்ளுங்கள் என்பது. கக்கனை எதிர்த்தல்ல, இல்லை, அந்த போராட்டம் கக்கனுக்கு எதிரானதல்ல, காங்கிரஸ் கட்சி எதிர்த்து. அன்றைக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய பிரதிநிதியாக மதுரைக்கு வருகை தந்தார். ஆக நாம் சொல்லுவது மதிப்பிற்குரிய ஐயா கக்கன் அவர்களே இல்லை, கக்கன் ஒரு குறியீடு தான், ஆனால் காங்கிரஸ் கட்சி எதிர்த்து தான் நடைபெற்றது. ஆக அதற்கு பிறகு 1980களில் அன்றைக்கு இருந்த எங்களுடைய தலைவர்கள் பலர் இந்த சமூகம் பின்தங்கியே இருக்கிறது, எனவே கவனிக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் தான் தனி இடஒதுக்கீடு என்ற கோரிக்கையை வைத்தார்கள். அது வளர்ந்து அடுக்குமுறை இடஒதுக்கீடு ஆந்திராவில் வழங்கப்பட்டதை போல அடுக்குமுறை இடஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும் என்று சொன்னார்கள். அதற்கு பிறகு எங்களுடைய தலைவர் மதிப்பிற்குரிய சமூக நீதி குரல் ஐயா அதியமான் அவர்கள் 2000களில் உள் இடஒதுக்கீடு,
இன்னர் ரிசர்வேஷன், பட்டியல் சமூகத்திற்குள் தனி இடஒதுக்கீடு என்பது சாத்தியமில்லை. எனவே இன்னர் ரிசர்வேஷன், உள் இடஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை மையப்படுத்தி தமிழ்நாடு முழுவதும் போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், கவனத்தை ஈர்க்கின்றவையில் தொடர்ச்சியாக நடைபெற்றது. ஆக வெறும் தரவுகளோடு நாங்கள் பேசினோம், தரவுகளை எல்லாம் அனைத்து கட்சிகளுக்கும் நாங்கள் தெரிவித்தோம். ஆக எங்களுடைய இந்த நிலையை ஏற்றுக்கொண்ட அனைத்து அரசியல் கட்சிகள் எங்களுக்காக ஆதரவாக பேசினார்கள், குரல் கொடுத்தார்கள், போராட்டம் கூட செய்தார்கள். பொது உடைமை கட்சிகள்லாம் உங்களுக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கூட அதனுடைய நியாயத்தை, அறத்தை உணர்ந்து ஒரு பெரிய அளவிலான போராட்டங்களையும் கருத்தரங்களையும் நடத்தியது. ஆக இதில் நியாயம் இருக்கிறது, இதில் இது சரி என்ற அடிப்படையில் சமூக நீதிக்காய் காக்கின்றதில் அன்றைக்கு இருந்த தமிழ்நாடு முதலமைச்சர் 2009களில் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டினார். கிட்டத்தட்ட உங்கள் தலைவர் பங்கேற்றார், எங்களுடைய தலைவர் ஐயா அதியமான் அவர்கள் பங்கேற்றார்கள். மதிப்பிற்குரிய விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சி தலைவர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள், புதிய தமிழகங்களுடைய கட்சி தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் அழைப்பு விடுக்கப்பட்டது. ஆனால் இது அப்பவே எதிர்த்தார். தலித் மக்களுடைய கருப்பு நாள், இது தலித் மக்களை பிரித்து விடும் என்று சொல்லி நான் இதில் பங்கேற்கவில்லை என்று வெளியேறிவிட்டார். ஆனால் அந்த கூட்டத்தில் ஒருமனதாக முடிவெடுக்கப்பட்டு அனைத்து கட்சிகளுமே அதை ஒத்துக்கொண்டார்கள். அதன் அடிப்படையில் ஒரு நபர் ஆணையம் நீதியரசர் ஜனார்த்தன் தலைமையில் அமைக்கப்பட்டது. அந்த ஆணையத்தினுடைய பரிந்துரைகளை ஏற்று 2009ஆம் வருடம் அன்றைக்கு இருந்த முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் உடல்நிலை சரியில்லாத போதும் கூட மருத்துவமனையில் முதுகுவலியோடு உடல்நிலை சரியில்லை, ஆனாலும் கூட இதை சட்டமன்றத்தில் போய் நீங்கள் தாக்கல் செய்ய வேண்டும் என்று அன்றைக்கு உள்துறை அமைச்சராக இருந்த துணை முதல்வர், அந்த மதிப்பிற்குரிய இன்றைய முதல்வர் அவர்கள் சட்டமன்றத்திலே அதை தாக்கல் செய்தார். அன்றையிலிருந்து உள்ளிடஒதுக்கீடு 3 விழுக்காடு உள்ளிடஒதுக்கீடு அருந்ததியருக்கு வழங்கப்பட்டது. இந்த உள்ளிடஒதுக்கீடு வழங்கப்பட்ட பிறகு பார்த்தோம் என்று சொன்னால், அதுவரை 2009ஆம் ஆண்டு வரை ஒரு உதாரணத்திற்கு என்று சொன்னால் மருத்துவ படிப்புகளில் ஒட்டுமொத்தமாகவே இடஒதுக்கீடு அறிவிக்கப்பட்ட காலத்திலிருந்து 2008ஆம் ஆண்டு வரை அருந்ததியர் சமூகத்தில் வெறும் 40 பேர் தான், அதிகபட்சமாக 40-45 பேர், அதற்கு மேல் சில ஒரு வருடத்திற்கு ஒருவர் அல்லது இருவர் தான் வந்தார்கள். ஆனால் 2009ஆம் ஆண்டு உள்ளிடஒதுக்கீடு கிடைத்த பிறகு வருடத்திற்கு 55 பேர், 50லேருந்து 55 பேர் வருடத்திற்கு மருத்துவர்களாக அருந்ததியர் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் படித்தார்கள், மாணவர்கள் வெளியே வந்தார்கள். அதே போன்று வழக்கறிஞர்கள் 1-2 அதிகமாக இருக்கும். ஆக இடஒதுக்கீடு கிடைத்த பிறகு 3 விழுக்காடு இடஒதுக்கீட்டில் வருடத்திற்கு 20 பேர் குறைவில்லாமல் வந்தார்கள். பொறியாளர்கள் ஆயிரக்கணக்கில் வந்தார்கள். இது ஒரு வளர்ச்சியாக, இது உங்களுக்கு வளர்ச்சி. ஆனால் மற்றவர்களுக்கு, அந்த பட்டியலினத்தில் இருக்கிற மற்ற மக்களுக்கு அது இந்த ரோஸ்டர் முறைப்படி உங்கள் சாதியை தான் முன்னிலைப்படுத்துகிறாங்க, அதனால் எங்களுக்கு இடஒதுக்கீடில் உரிய அங்கீகாரம் கிடைக்கல, பதவிகள் அந்த இதெல்லாம் கிடைக்கலன்றாங்க. உங்களுக்கு என்னென்னா, இடஒதுக்கீடு உள்ளிடஒதுக்கீடு அறிவித்த பிறகு அரசு பணிகளில் எவ்வாறு நியமனம் செய்ய வேண்டும் அந்த 200 ரோஸ்டர் பாயிண்ட். அப்போ அந்த 200ல் 2வது இடம் 32-66, 100ல் 3 விழுக்காடு என்பது. ஆக எதற்கு இது முதலில் உள்ளிடஒதுக்கீடு என்பது முன்னுரிமையின் அடிப்படையில் வழங்கப்பட்டது. அந்த நீங்கள் உள்ளிடஒதுக்கீடுடைய அரசு ஆணை வெளியிட்ட பொழுதே இது முன்னுரிமையின் அடிப்படையில் வழங்கப்படுகிறது, அதில் குறிப்பிட்டிருக்கிறது முன்னுரிமை. அப்போ இப்போ முன்னுரிமை என்று சொன்னால் பட்டியல் சமூகத்திற்குள் முன்னுரிமை என்று சொன்னால் முன்னால் தான் கொடுக்கும் நீங்கள். ஆக அந்த அடிப்படையில் தான் நீங்கள் இரண்டாவதாக அருந்ததியர் சமூகத்திற்கு 2 பேர், 100 பேர் எடுத்தால் 66, 32, 3, 50 பேர் எடுத்தாலும் 2 பேர், 10 பேர் எடுத்தாலும் 2 பேர், 2 பேர் எடுத்தாலும் 2 பேர். இது எதற்காக என்று சொன்னால், முதல் உள்ளிடஒதுக்கீடுனா கடந்த உள்ளிடஒதுக்கீடு அறிவிக்கின்ற வரை கிட்டத்தட்ட 45 ஆண்டுகளில் இந்த சமூகம் இடஒதுக்கீட்டை நுகரவே இல்லை. அதற்காக தான் நான் உதாரணத்துக்கு உங்கள்கிட்ட சொன்னேன், மருத்துவர்கள் எத்தனை பேர், அத்தனை பேர்கள் 45 பேர். ஆக இது எவ்வாறு சரி செய்வது? ஆக இதை சரி செய்ய வேண்டும் என்று சொன்னால் இது போன்ற முன்னுரிமை கொடுக்கப்பட வேண்டும். ஆக இது அந்த முன்னுரிமையின் அடிப்படையில் தான் அந்த 200 ரோஸ்டர் சிஸ்டம் உருவாக்கப்பட்டது. ஆக இது எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. ஆனால் இன்னும் இதில் பெரிய சிக்கல் என்னவென்று சொன்னால், இது அறிவிக்கப்படுகிறது, அது அரசு அறிவிக்கிறது, இதெல்லாம் அருந்ததியர் SCA என்று அறிவிக்கப்படுகிறது. ஆனால் இது ஏற்கனவே உள்ளிடஒதுக்கீட்டில் என்ன சட்டம் இருக்கிறது, அரசு ஆணை இருக்கிறது என்று சொன்னால் 15/3
அப்போ அருந்திற்கு வழங்கப்பட்ட மூன்று விழுக்காடு இடஒதுக்கீட்டில் தகுதியான நபர்கள் இல்லாத போது அது 15 விழுக்காடில் இருக்கக்கூடிய பட்டியல் சமூகத்திற்கு சென்றுவிடும். இது அரசாணை 61/2009 அன்றைய காலகட்டத்தில் அரசாணை போடப்பட்டிருக்கிறது. ஆக அந்த அடிப்படையில் 3 விழுக்காடு இடஒதுக்கீட்டில் அருந்திற்கு வழங்கப்படுகிறது. வழங்கப்பட்ட பிறகு அதில் தகுதியான நபர்கள் அது வழக்கம் போல இருக்கு. இதுவரை உதாரணத்திற்கு ஒரு 56 பேராசிரியர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அரசு ஆணை வெளியிடப்பட்டிருக்கு. 56 அரசு பேராசிரியர்கள் அருந்ததியர் சமூகத்துக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் தேர்வு செய்யப்பட்ட எத்தனை வெறும் 3 பேர். ஆக பேப்பரில் இருக்கிறது, நடைமுறையில் வரல. இதைத்தான் இந்த சமூகத்துக்காக எதிராக இருக்கக்கூடிய மனநிலையில் இருக்கக்கூடியவர்கள், இந்த சமூகத்தை அருந்ததியர் சமூகத்தை இந்த பட்டியல் சமூகத்தினுடைய ஒற்றுமையை விரும்பாத இந்த விஷயத்தை சொல்லும்போது எனக்கு நியாயமாக தோணுது. சரியாக சொல்கிறாரு, நியாயம்தானே அப்படின்னு தோணுது. ஆனால் உங்களை தவிர மற்ற எல்லா மக்களுமே, அதாவது பட்டியலின மக்களுமே தலைவர்களுமே ஏன் எதிர்க்கிறார்கள்? எதிர்ப்பதனுடைய முதல் 2 வகையாக பிரித்துக் கொள்ளலாம். ஒன்று, புதிய தமிழகம் கிருஷ்ணசாமி அவர் தொடக்கத்திலிருந்து எதிர்க்கிறார். ஆனால் அன்றைக்கு கூட அவர் எதிர்த்தார், அதோடு விட்டு விட்டார். இன்றைக்கு இன்னொரு பக்கம் பறையர் பேரினம் பறையர் கூட்டமைப்பு என்ற பெயரில் ஒரு கூட்டமைப்பு தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பறையர் இயக்கங்கள் ஒன்றிணைந்து வருகின்றன. இப்போ இதுவரை இவர்கள் இந்த 15 ஆண்டு காலம் 2009 இன்றைய காலகட்டம் வரை ஆகஸ்ட் 1 உச்சநீதிமன்ற தீர்ப்பு வழங்கியது. இதுவரை இவர்கள் எங்கே சென்றார்கள்? ஆக எங்களுக்கு இப்பொழுது என்ன பிரச்சனை? வாக்கு குறைஞ்சிச்சு, அதனால செல்வாக்கு குறைந்து விட்டு அதனால இதை கையில் எடுக்கிறேன்னு எடுத்திருக்காரா? இல்லை, இது வெளிப்படையாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் புதிய தமிழகம் கிருஷ்ணசாமி அல்லது பறையர் கூட்டம் அனைவருமே ஆர்எஸ்எஸ்னுடைய வேலை திட்டத்தை கையில் எடுத்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் பட்டியல் சமூக மக்கள் ஒற்றுமையாக இருந்துவிடக்கூடாது, திராவிட மாடல் அரசுக்கு எதிராக. ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் பார்த்தோம்னா பட்டியலின மக்கள் அனைவருமே பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரானவர்கள் அப்படின்ற தோற்றம் தானே இருக்குது. இல்லை, மக்கள் எதிரானவர்கள், இயக்க தலைவர்கள் எதிரானவர்கள் அல்ல. நீங்கள் ரெண்டையும் பிரிச்சுக்கணும். நான் ஒட்டுமொத்தமான சமூகத்தை இங்கே குறிப்பிடவில்லை. ஆதி திராவிடர் சமூகமோ தேவேந்திர குல வேளாளர் சமூகமோ இல்லை. நீங்கள் அருந்ததியர் சமூகத்தைச் சேர்ந்த முருகன் அவர்களுக்கு மாநில தலைவர் பதவி, அதற்கு முன்பு தேசிய ஆணையத்தினுடைய துணைத் தலைவர், அதற்கு பிறகு மத்திய இணையமைச்சர் பதவி வழங்கப்பட்டு அருந்ததியர் சமூகத்தை பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவாக அங்கே ஏற்கனவே அங்கே இருக்கக்கூடிய மற்றொரு பெரும் சமூகமான கவுண்டர் சமூகத்தை ஓரளவு வளைத்தார்கள். எனவே அருந்ததியர் சமூகத்தையும் வளைத்து விட்டால் அந்த மேற்கு மண்டலம் என்பது பாரதிய ஜனதாவுடைய கோட்டையாக மாறிவிடும் என்று திட்டமிட்டார்கள். ஆனால் முருகன் அவர்களுக்கு இணையமைச்சர் கொடுத்தார்கள். ஆனால் இன்று வரை அருந்ததியர் சமூகம் முருகன் பின்பு திரளவே இல்லை. ஏனென்று சொன்னால் அடிப்படையில் நாம் தாழ்த்தப்பட்டவர்கள். நான் தாழ்த்தப்பட்டதற்கான காரணம் இங்கே இருக்கக்கூடிய மதம். அதை அந்த மதத்தை கையிலே வைத்து ஒரு இனத்தையே தாழ்த்தி விட்டு ஒருவரை மாத்திரம் உயரத்துக்கு வைக்கிறோம். அது எந்த விதத்தில் சரியாக இருக்க முடியும்? ஆகவே நாங்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்வதில்லை. மேற்கு அருந்ததியர் சமூகம் ஒருபோதும் பாரதிய ஜனதா கட்சியோ அரசு ஏற்றுக்கொள்ள. ஆனால் இன்றைக்கு ஆர்எஸ்எஸ் என்பது 15 ஆண்டுகளாக அன்றைய காலகட்டத்தில் ஆர்எஸ்எஸ்க்கான ஆட்கள் இல்லை. இப்பொழுது இந்த சமூகங்களை, பட்டியல் சமூகங்களை பிரிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஊர் 2 பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம். ஆக அந்த அடிப்படையில் தான் பறையர் தலைவர்களையும் தேவேந்திர குல தலைவர் எல்லாரையும் கையிலே வைத்து கொண்டு திட்டமிட்டு ஒரு அவதூறு பிரச்சாரத்தை எடுத்திருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் அங்கே போய் நீங்கள் பார்த்தோம் என்று சொன்னாலும் கூட அனைவருக்குமே தெரியும். நாங்கள் என்ன கேட்குறோம் என்று சொன்னால் பட்டியல் சமூக இயக்கங்கள் தலைவர்கள் எதிர்க்கிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 99 விழுக்காடு அரசியல் கட்சிகள் அனைவருமே ஆதரிக்கிறார்கள். ஒருவரும் கூட உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை நான் எதிர்க்கிறேன் என்று ஒரு அரசியல் கட்சி தலைவரும் சொல்லவில்லை. இப்போ பாரதிய ஜனதா கட்சி எதிர்க்கிற தலைவர்களில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தோல் திருமாவளவனும் இருக்கிறார். அவர் ஏன் எதிர்க்கிறார்? சீராய்வு மனு வரைக்கும் போயிட்டார். அனைத்து கட்சி கூட்டம் 2009 நடைபெற்ற பொழுது அதை அந்த இடஒதுக்கீடு அருந்தியருக்கு வழங்க வேண்டும் என்று எந்த இடத்திலும் அவர் சொல்லவே இல்லை. எங்களுடைய தலைவர் அதில் பங்கெடுத்திருக்கிறார். அதற்கு பதிலாக பொருளாதார மேம்பாட்டுக்கான திட்டங்களை நீங்கள் வழங்கலாம் என்று ஒரு 10 நிமிடம் நிறைய செய்திகளை பேசினார். பேசிவிட்டு கடைசியாக இறுதியாக என்ன சொல்கிறார் என்று சொன்னால், சமூக நீதியினுடைய மண் தமிழ்நாடு, நீங்கள் சமூக நீதி காக்கின்ற தலைவர், எனவே நீங்கள் முடிவெடுத்தால் நாங்கள் அதை ஒத்துக்கொள்கிறோம் என்று சொன்னார்.
அன்றைக்கு கூட்டணி கட்சியில் இருக்கிற காரணத்தினால் ஒருவேளை தீர்மானம் கொண்டு வருகின்ற பொழுது அதை எதிர்த்தால் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய உதயசூரியன் சின்னத்தில் வெற்றி பெற்றவர்கள் சிக்கலாக மாறும். ஆக அன்றைய நிலைப்பாடு அது. ஆக 15 வருடமாக மதிப்புக்குரிய அண்ணன் திருமாவளவன் அவர்கள் ஏன் இதை எதிர்க்கவில்லை? இப்பொழுது ஏன் எதிர்க்கிறார் என்று சொன்னால் 2 செய்திகள். ஒன்று, தன்னுடைய சொந்த சாதியத்தினுடைய பலத்தை உறுதி செய்வதற்காக. ஏனென்றால் உங்கள் அரசியல் தெரிந்த அனைவருக்குமே தெரியும், ஒரு பக்கம் சீமான், இன்னொரு பக்கம் விஜயும் வந்திருக்கிறார். ஆக தன்னுடைய இருப்பை நிலைநாட்டுவதற்காக ஒரு பரந்துபட்ட அரசியல் கட்சியாக வெளியே தெரிந்தாலும் கூட அதிகமாக அவர்களுடைய பிடிப்பு என்பது எங்கே வேர்கள் எங்கே இருக்குதுன்னு சொன்னால் சாதியை சார்ந்து, அவருடைய சாதி சார்ந்தார். ஆக ஒட்டுமொத்த சாதியத்தினுடைய பிரதிநிதியா என்று சொன்னால் நிச்சயமாக சொல்ல முடியாது. ஏன்னா கடந்த சட்டமன்ற தேர்தல், பாராளுமன்ற தேர்தலில் அவர் எத்தனை வாக்குகள் வித்தியாசத்தில் சிதம்பரம் தொகுதியில் வெற்றி பெற்றார் என்பதெல்லாம் நமக்கு தெரியும். இப்பொழுது கூட அதுதான். ஆக அந்த அடிப்படையில் தன்னுடைய சொந்த சாதியத்தினுடைய பலத்தை அல்லது வைத்துக் கொள்ள வேண்டும், பிடித்து கொள்வதற்காக அதற்காகத்தான் இதை பேசுகிறார். ஒன்று. இரண்டாவதாக, எங்களுக்கு அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் மதிப்பிற்குரிய அண்ணன் ரவிக்குமார் மீது எப்பொழுதுமே எங்களுக்கு சந்தேகம் இருக்கிறது. என்னவென்று சொன்னால், 15 ஆண்டுகளுக்கு முன்பு தந்தை பெரியார் அவர்களை விமர்சனம் செய்தவர். அவருடைய அன்றைக்கு வந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய ஏடு தமிழ்மண், அதிலே அவர் விமர்சனம் செய்தார். ஏன் பெரியாரை விமர்சனம் செய்கிறீர்கள் என்று பல தலைவர்கள் கேட்ட பொழுது கூட அவர் அதுக்கு சரியான பதில் சொல்லவில்லை. பெரியாரும் விமர்சனத்துக்கு உட்பட்டவரே என்று தான் சொன்னார். நாங்கள் அதை வரவேற்கிறோம். ஆனால் அரசியலாக அது இல்லாமல் வேறொரு சிந்தனையினுடைய வெளிப்பாடாக அன்றைக்கு நாங்கள் பார்த்தோம். ஆக அன்றைக்கு ஆரம்பித்த அண்ணன் ரவிக்குமாரனுடைய அந்த தொடர்ச்சியாகத்தான் இன்றைக்கு பார்க்கிறோம். இது முழுக்க முழுக்க மற்றொரு வகையிலான ஆர்எஸ்எஸ்னுடைய எண்ணங்கள் ஊடுருவி இருக்கிறது. ஆர்எஸ்எஸ் ஊடுருவாத இடமே இல்லை இந்தியாவில், ஊடுருவி இருக்கலாம். ஆக அதன் அடிப்படையில் தான் 15 ஆண்டுகளுக்கு பிறகு அப்போ மதிப்புக்குரிய முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களுக்கு 2010ஆம் ஆண்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய அம்பேத்கர் விருது வழங்கப்படுகிறது. அந்த அம்பேத்கர் விருது எதற்காக, சமத்துவ பெரியார் விருது வழங்குவது எதற்காக வழங்கப்படுகிறது என்று சொல்லுகின்ற பொழுது, அருந்ததியர் சமூகத்திற்கு நாங்கள் கேட்டுக்கொண்டது என்னங்க, உள்ளிட ஒதுக்கீடு வழங்கிய காரணத்தினால் நாங்கள் சமத்துவ பெரியார் பட்டம் கொடுக்கிறோம் என்று சொன்னார். ஆக அன்றைக்கு சமத்துவ பெரியார் என்று பட்டம் கொடுத்து விட்டு இன்றைக்கு ஏன் நீங்கள் எதிர்க்கிறீர்கள்? ஆனால் உண்மை ஒன்று சொன்னால், விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆரம்பித்த இவர் தலைவராக 91இல் தலைவராக உருவான காலகட்டத்திலிருந்து இடஒதுக்கீடு உள்ளிடஒதுக்கீடு அறிவிக்கப்படும் வரை உள்ளிடஒதுக்கீடு குறித்து அவர் எங்கேயும் உள்ளிடஒதுக்காக ஒரு சிறு போராட்டம் கூட நடத்தியது கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் அவருடைய கட்சியினுடைய மாநாடுகளிலோ அல்லது செயற்குழு பொதுக்கூட்டங்களில் கூட தீர்மானம் கூட நிறைவேற்றியதில்லை. உள்ளிடஒதுக்கீடு கொடுத்து ஒரு வார்த்தையும் உச்சரிக்காதவர் தான், ஆதரிக்காதவர் தான் முத்தமிழறிஞருக்கு சமத்துவ பெரியார் கொடுத்தார். ஆனாலும் கூட நாங்கள் அமைதி காத்தோம், நல்ல செய்தி தானே என்று. இப்போ அப்படி இருந்தவர் இந்த அளவுக்கு மாறுவதற்கான காரணம், நான் முதலில் சொன்னேன், அரசியல் நெருக்கடி. தன்னுடைய சாதியினிடத்தில் சாதி அரசியல் தான். அவர் பொது தலைவராக பேசுகிறார், பொது தலைவராக இருக்கிறார். எளிய மக்களுக்கும் அதிகாரம், அனைவருக்கும் ஜனநாயகம் என்றெல்லாம் பேசுகிறார். அடுக்கி வைக்கப்பட்ட மூட்டையில் அடிமூட்டை அருந்ததியர் சமூகம். எளிய மனிதர் தானே, அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த குறைந்தபட்சமான அந்த உள்ளிடஒதுக்கீடை கூட நீங்கள் எதிர்ப்பது ஏன்? உள்ளிடஒதுக்கீடு என்பது சமூக நீதியினுடைய நீட்சி இல்லை. இப்போ இந்த 3 விழுக்காடை நீங்கள் பொது ஒதுக்கீடுலேருந்து எடுத்துங்க, நாங்கள் கொடுக்க வேண்டான்னு சொல்லலை, ஆனால் எங்கள்கிட்ட இருந்து எடுக்காதீங்க, அதில் எடுத்துங்கன்றாங்க. இல்லை, இது இப்போது இந்த கேள்வியை பலர் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். என்ன கொடுமை என்று சொன்னால், மருத்துவர் கிருஷ்ணசாமி அல்லது மதிப்புக்குரிய அண்ணன் ரவிக்குமார் போன்றவர்கள் விவரம் தெரிந்தவர்கள். பொதுவாக பட்டியல் சமூகத்தினுடைய இடஒதுக்கீடு 18 விழுக்காடு இருக்கிறது என்று சொன்னால் 18 விழுக்காட்டை கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. மாநில அரசுக்கு அதிகாரம் இல்லை. இது அரசியல் சாசன சட்டம் 341(2) என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், புதிதாக சேர்க்க முடியாது, வெளியேற்றவும் முடியாது. இவர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய எல்லா உரிமைகளையும் ஜனாதிபதி அவர்கள் தான் வழங்கப்பட வேண்டும், பாராளுமன்றத்தில் தான் முடிவு செய்யப்பட வேண்டும். இது அரசியல் சாசன சட்டம் 341 சொல்லுகிறது. அது எளிதாக நடந்து விடாது, பொது ஒதுக்கீட்டிலேருந்து சீக்கிரமாக எடுத்துட முடியாது. இது ஆகவே இப்போ இவ்வாறு
தனித்தனியாக தனி இடஒதுக்கீடு என்று அறிவித்ததன் அடிப்படையில் தான் ஆந்திரா மாநிலத்தில் வழங்கப்பட்ட சந்திரபாபு நாயுடு அவர்கள் கடந்த 20 வருடங்களுக்கு முன் வழங்கப்பட்ட தனி இடஒதுக்கீடு 341 அரசியல் சாசன சட்டத்தை மீறி இருக்கிறது. எனவே அது செல்லாது என்று அறிவிக்கப்பட்டது. அதனால தான் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் மிக புத்திசாலித்தனத்தை அறிவுக்கூர்மையோடு சமூக நீதியினுடைய அக்கறையோடு தான் இது உள்ளிடஒதுக்கீடாக 341 மீறப்படவில்லை. அதை ஒரு வீடு என்று சொன்னால் அந்த வீட்டிற்குள் தனித்தனியான அறைகள், அது ஒரு வீடு தான், தனித்தனி அறைகள், அதுதான் உள்ளிடஒதுக்கீடு. ஆக அந்த அடிப்படையில் ஆக தனி இடஒதுக்கீடு வழங்கப்பட்டிருந்தால் இது நிச்சயமாக உச்சநீதிமன்றத்தில் உயர்நீதிமன்றத்தில் செல்லாத அறிவித்திருக்கும். இது ஒன்று. ரெண்டாவது, இன்னும் பொதுவாக அந்த மக்களை பொதுவாக ஏமாற்றி கொண்டு என்னென்று சொன்னால், ஏற்கனவே 50 விழுக்காடுக்கு மேல் இடஒதுக்கீடு போகக்கூடாது. தமிழ்நாடு உள்ளிட்ட சில மாநிலங்கள் தான் 69 விழுக்காடு. ஆக இதில் இவ்வாறு இருக்கின்ற பொழுது எங்கிருந்து அருந்ததியர் சமூகத்திற்கு வெளியிலிருந்து நீங்கள் கொடுக்கப்பட முடியும்? ஆக நம்மளை ஏமாற்றுங்க, பொதுமக்களை, அந்த சமூகத்தையும் கிருஷ்ணசாமி போன்றவர்கள், ரவிக்குமார் போன்றவர்கள் அதை அந்த மக்களை ஏமாற்றுகிறார்கள். பொய்யான செய்திகளை, அவதூறுகளை நீங்கள் திட்டமிட்டு உருவாக்கிறார்கள். ஆக தனி இடஒதுக்கீடு என்பது சாத்தியமில்லை. ஆக போகாத ஊருக்கு வழி சொல்லுகிறார்கள். இப்போ கன்சீராம் அவர்கள் சொன்னது போன்று 100 விழுக்காடுமே இடஒதுக்கீடு தரப்பட வேண்டும் மக்கள் தொகைக்கு ஏற்றபடி அப்படின்ற போது இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் வழி இல்லை. அதை நோக்கி உங்களது போராட்டமோ செயல்பாடுகளோ ஏன் முன்னெடுக்கப்படவில்லை நினைக்கிறேன்? இல்லை, முன்னெடுக்கப்படுவதில்லை. எங்களை போன்ற ஆதித்தமிழர் பேரவை போன்ற இயக்கங்களினுடைய கோரிக்கைகளை அல்லது போராட்டங்களை எல்லாம் மிகப்பெரிய அளவிலான செய்தி ஊடகங்களில் வெளியே வருவதில்லை. ஆதித்தமிழர் பேரவை 1994 உருவாக்கப்பட்டது. ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய உரிமைகளுக்காக, விடுதலைக்காக அது இன்றைக்கு வரைக்கும் செயலாற்றி கொண்டிருக்கிறது. அதில் கூடுதல் கவனத்தோடு அருந்ததியர் சமூகம் கடைசியாக இருக்கிற காரணத்தினால் அவர்களுக்கான பணிகளை கூடுதல் கவனத்தோடு நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அதற்காக ஆதித்தமிழர் பேரவை மற்ற பணிகளை, மற்ற பிரச்சனைகளை பேச வேண்டும் சொல்லை உருவாக்கப்பட்ட காலத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் என்று தான் சொல்ல தந்தை பெரியார் அவர்கள் அதை தான் சொன்னார். ஆக கன்சிராம் அவர்கள் சொன்னதை நாங்கள் முழு மனதோடு வரவேற்கிறோம். 100 விழுக்காடும் வகுப்பு வாரி எத்தனை மக்கள் தொகை இருக்கோ அதனை பிரித்து வழங்கப்பட வேண்டும் என்பதில் எங்களுக்கு மாற்று கருத்து இல்லை. அதை நோக்கி நாங்கள் பல போராட்டங்களை எடுத்திருக்கிறோம். தமிழ்நாட்டிலும் அகில இந்திய அளவிலும் மக்கள் தொகைக்கு ஏற்ப, பட்டியல் சமூகத்தினுடைய மக்கள் தொகைக்கு ஏற்ப இடஒதுக்கீடை உயர்த்தி தர வேண்டும் என்று தொடர்ச்சியாக பல போராட்டங்களை எடுத்திருக்கிறோம். தொடர்ச்சி எங்களுடைய தலைவர் பேசி கொண்டிருக்கிறார். ஆக நாங்கள் போராடி கொண்டே இருக்கிறோம், பேசிக்கொண்டே தான் இருக்கிறோம். வெளியே இருக்கிற செய்தி இது பெரிதாக பரவலாக்கப்படவில்லை என்பது தான் உண்மை. இப்போ நீங்கள் ஆதித்தமிழர் பேரவை, ஆதித்தமிழர் கட்சி, ஜக்கையன் அவர்கள் இப்படி தனித்தனியாக செயல்படுகிற நிலையில் ஏதாவது ஒரு காரணத்திற்காக ஒன்று சேர்ந்து கூட்டமைப்பாக செயல்பட்டது உண்டா? அந்த மாதிரியான எண்ணங்கள் உங்களுக்கு இருக்கிறதா? ஒரு சமூகத்திற்கான பொது பிரச்சனை என்று வருகின்ற பொழுது நாங்கள் அனைவருமே சேர்ந்துள்ளோம். தனித்தனி கட்சிகள் இருப்பது என்பது அது ஒன்றும் தவறும் இல்லை. இன்னும் கட்சிகள், எங்களுடைய தலைவர் இன்னும் கட்சிகள் வர வேண்டும் என்று தான் விரும்புகிறார். ஏன்னு சொன்னால் அவ்வளவு மக்களுக்கு அவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறது. ஆக கட்சிகள் வர வேண்டும், தேவைப்படுகின்ற பொழுது ஒன்றிணைங்க. அதன் அடிப்படையில் தான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் சுமார் 30க்கும் மேற்பட்ட இருக்கக்கூடிய அருந்ததியர் இயக்கங்கள், குறிப்பாக தந்தை பெரியார் புரட்சியாளர் அம்பேத்கரை ஏற்றுக்கொண்ட அருந்ததியர் இயக்கங்கள், முற்போக்கான அருந்ததியர் இயக்கங்களை ஒன்றிணைத்து தமிழ்நாடு அருந்ததியர் கூட்டமைப்பு என்ற பெயரில் உருவாக்கி இருக்கிறோம். ஒரு கூட்டமைப்பு உருவாக்கி, அதனுடைய தலைவராக எங்களுடைய தலைவர் ஐயா அதியமான் அவர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். ஆக அந்த மக்களுக்கு தேவை என்று படுகின்ற பொழுது நாங்கள் ஒன்று சேர்ந்து கொள்கிறோம். ஆக அந்த கூட்டமைப்பின் சார்பில் தான் வருகின்ற டிசம்பர் 23 அன்று சென்னையில் அருந்ததியர் உள் இடஒதுக்கீடு பாதுகாப்பு பேரணியை 3 கோரிக்கைகளுக்காக நாங்கள் முன்னெடுக்கிறோம். ஒன்று, உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின் அடிப்படையில் மத்திய மாநில அரசுகள் இடஒதுக்கீட்டை வகைப்படுத்த வேண்டும், கிளாசிஃபிகேஷன் பண்ணணும் அப்படிங்கிறது முதல் கோரிக்கை. ஆக கிளாசிஃபிகேஷன் பண்ணுகின்ற பொழுது அதில் சாதிவாரி கணக்கெடுப்பு வந்துடும், சர்வே வந்துடும். ஆக எந்த சாதி பட்டியல் சமூகங்களுக்குள் யார் முன்னேறி இருக்கிறார்கள், யார் பின்தங்கி இருக்கிறார்கள் என்பது தெரிந்துவிடும். ரெண்டாவதாக, உண்மையாகவே நாங்கள் இந்த 15 வருடங்களில் முன்னேறி இருக்கிறோமா என்பதும் நாங்கள் தயாராக இருக்கிறோம். வெள்ளை அறிக்கையை நாங்கள் கேட்கின்றோம். நாங்கள் கல்வியில் ஓரளவுக்கு எங்களுக்கு பயன்பட்டிருக்கிறது 3 விழுக்காடு இடஒதுக்கீடு. ஆனால் வேலை வாய்ப்புகளில் அது பெரிய அளவில் எங்களுக்கு பயன் தரவில்லை என்பதை ஒத்துக்கொள்ள வேண்டிய உண்மைதான். அது மடைமாற்றிக் கொண்டே போய்கொண்டு இருக்கிறது. எனவே நாங்கள் வெள்ளை அறிக்கை கேட்கிறோம். இதுவரை 2009ஆம் ஆண்டு உள்ளிடஒதுக்கீடு அறிவிக்கப்படுகின்ற வரை
பட்டியல் சமூகத்தில் எந்த சாதியை பட்டியல் சமூகத்தில் இருக்கக்கூடிய சாதிகள் யாரெல்லாம் எவ்வளவு தூரம் பயன்பெற்றிருக்கிறார்கள், முன்னேறியிருக்கிறார்கள் என்பதற்கான அது வெள்ளை அறிக்கை. 2009ஆம் ஆண்டிலிருந்து இன்றைய காலகட்டத்துக்கு வரை இந்த அருந்ததி சமூகம் உள்ளிட்ட பட்டியல் சமூகங்கள் எந்தெந்த சாதிகள் எவ்வளவு தூரம் அரசினுடைய உரிமைகளை பெற்று முன்னேறி இருக்கிறது என்பதையும் வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கோம். ஏன்னா இது யாரும், இந்த வெள்ளை அறிக்கை யாரும் மதிப்புக்குரிய அண்ணன் திருமாவளவன் அவர்களோ ரவிக்குமாரோ அல்லது கிருஷ்ணசாமி அவர்களோ கேட்பது இல்லை. நாங்கள் கேட்கிறோம், வெளியிடுங்கள் தைரியமாக. மூன்றாவது கோரிக்கை என்பது தமிழ்நாட்டில் 76 சாதிகள் உள்ளடக்கிய ஒரு பட்டியல் சமூக தொகுப்பிற்கு ஆதி திராவிடர் என்று ஒரு பொது பெயரை வைத்திருக்கிறார்கள். இந்தியா விடுதலை அடைந்த பொழுது அது ஹரிஜன நலத்துறை. அதற்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு ஆட்சிக்கு வந்த பிறகு அது தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை என்று உருவாக்கப்பட்டது. அதன் பிறகு 1978இல் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு மதிப்பிற்குரிய எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் முதலமைச்சராக வந்த பிறகு அது ஆதி திராவிடர் நலத்துறை என்று உருவாக்கப்பட்டது. அந்த ஆதி திராவிடர் நலத்துறை என்று அன்றைய இருந்த முதலமைச்சருக்கு சொன்னது அன்றைய தலைமைச் செயலாளராக இருந்த பத்மநாபன் அவர்கள். பத்மநாபன் என்பவர் ஆதி திராவிட சமூகத்தைச் சேர்ந்தவர். ஆக திட்டமிட்டு ஒரு சமூகத்தினுடைய பெயரை 76 சாதிகளுக்கும் ஒரு பொது பெயராக வைப்பது எப்படி சரியாக இருக்க முடியும்? ஏனென்று ஒருவேளை ஆதி திராவிடர் பொது பெயர் தானே, தந்தை பெரியார் அவர்கள் சொன்னதானே என்றெல்லாம் நாங்கள் வெளியே இருக்கிறவர்கள் பேசுகிறோம். ஆனால் நாங்கள் என்ன கேட்கிறோம் என்று சொன்னால் 1932இல் அன்றைய மேல் சபையில் மதிப்பிற்குரிய தலைவர் ரெட்டைமலை சீனிவாசன் அவர்கள் ஆதி திராவிடர் என்கின்ற பெயர் பறையர் சமூகத்தினுடைய உட்பிரிவு, எனவே இது யாரும் பயன்படுத்தக்கூடாது என்று அரசாணை வெளியிட்டிருக்கிறார். இந்த ஆதி திராவிடர் என்று உங்களை அழைக்கக்கூடாது அல்லது அந்த துறைக்கு அந்த பெயரை எடுத்து விட வேண்டும் என்று நீங்கள் தீவிரமாக பேசுவதன் நோக்கம் என்ன? எதை எடுத்துக்கொண்டது தானே? அதை ஒன்றும் இல்லை, அதுதான் நான் அந்த தொடர்ச்சியாக அது சொல்லப்பட்டது. ஆக ஆதி திராவிடர் என்கின்ற அந்த சாதி பெயர் பறையர் சமூகத்தோட உட்சாதி பெயர், அதுக்குள்ளே உட்சாதி பெயர். அதுதான் ரெட்டைமலை சீனிவாசன் அவர்கள் அந்த அரசாணையை வாங்கியிருக்கிறார். அப்போ ஆதி திராவிடர் என்று சொன்னால் பறையர் என்று தான் பொருள். யாரும் வேறு யாரும் அது சொந்தம் கொண்டாட முடியாது. இப்போ நீங்கள் என்ன பெயர் வைக்கலாம்னு நினைக்கிறீங்க இந்த 74 சாதிகள்? நான் அப்போ ஆதி திராவிடர் என்கின்ற அந்த பொது ஒரு குறிப்பிட்ட ஒரு சமூகத்தினுடைய பெயரை 76 சாதிகளுக்கும் ஒரு பொது பெயராக வைப்பது எந்த விதத்தில் நியாயம்? இப்பொழுது அருந்தேற்கான இடஒதுக்கீடு, பட்டியல் சமூக இடஒதுக்கீடு, சமூக நீதிக்கான அநீதி என்று பறையர் சமூகமும் தேவேந்திர குல வேளாளும் பேசிக்கொண்டிருக்கோம். நாங்கள் கேட்பது, இத்தனை 45 வருடங்களாக ஒரு குறிப்பிட்ட ஒரு சமூகத்தினுடைய பெயரை எங்கள் பொது பெயராக எவ்வாறு வைத்தீர்கள்? சரி, இப்பொழுது நான் பட்டியல் சமூகத்துறை அப்படின்னு வச்சிருந்தோமா? மத்திய அரசில் சமூக நீதி மற்றும் அதிகாரம் அளித்தல் துறை அல்லது பட்டியல் சமூக நலத்துறை அல்லது இன்னும் கூட நாங்கள் வெகும் பொதுவாக யதார்த்தமாக சொல்லுகிறோம் ஆதி தமிழர் நலத்துறை, அதே கூட நீங்கள் வைக்கலாம். இப்போ இன்னும் கூட நாங்கள் என்ன சொல்ல வரோம்னா, நீங்கள் இது சரி உங்கள் பேர்லேயே வரணும்னு நினைக்கிறீங்க. நீங்கள் ஆதி தமிழர் பேரவை, ஆதி தமிழர் கட்சி அப்படின்னா ஆதி தமிழர்லேயே இருக்குல்ல? நீங்கள் தவறாக எடுத்துக்கொள்கிறீங்க. ஆதி தமிழர்கின்றவாறு வெறும் அருந்ததியரை மட்டும் குறிப்பிடுவது சொல்லாக நாங்கள் பார்க்கவில்லை. எங்களுடைய தலைவரும் அப்படி சொல்லி இந்த மண்ணினுடைய மைந்தர்கள் ஆக இங்கே இருக்க ஒடுக்கப்பட்ட சமூகம் அனைவருக்கும் அது பொதுவான பெயர். உங்கள் அமைப்புகளை தவிர மற்ற அமைப்புகளும் அதை ஏற்றுக்கொள்ளணும்ல? ஆதி தமிழர் சொல் அனைவருக்குமான பொது சொல்லு தான். எங்களுடைய தலைவர் இன்றைக்கு 40 ஆண்டுகளுக்கு முன்பு எங்களுடைய இவ்வாறெல்லாம் தெலுங்கர்கள் என்றும் வந்தேரிகள் என்றும் நம்ம எல்லாம் பேசுவார்கள் என்று 40 வருடத்துக்கு முன்பு எங்கள் தலைவர் மிக புத்திசாலித்தனமாக அது ஒரு கேள்வி இருக்குது. அதாவது அருந்ததியர்கள் பெரும்பாலும் தெலுங்கர்கள் அப்படின்னு பேசப்படுகிறது. அதற்கு என்ன காரணம்? ஏன் அது தெலுங்கர்களாக வந்தவர்கள் இருக்காங்களா? இல்லை அப்படி வேணும்னே பண்ணுறாங்க? இல்லை, அருந்ததியர்கள் யாரும் தெலுங்கர்கள் அல்ல, தமிழர்கள் தான். அன்றைக்கு மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்படுவது முன்பு வரை சென்னை ராஜதானி. யார் இந்த மொழி அந்த மொழி என்றெல்லாம் பிரிக்கப்படவில்லை. ஆந்திரா, கர்நாடகா, தமிழ்நாடு, கேரளா உள்ளிட்ட அனைவரும் உண்டார்கள். மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்பட்டவர்கள் யார் யார் எந்தெந்த நிலப்பரப்பில் இருந்தார்களோ அவர் அப்படியே குடியிருந்து விட்டார். ஆனால் அருந்ததியர்கள் தெலுங்கு பேசுவதாக சொல்லுகிறார். ஆனால் அவ்வாறு இல்லை. அருந்ததியர்கள் தெலுங்கு பேசுகிறார்கள், கன்னடம் பேசுகிறார்கள், கன்னியாகுமரி நெல்லையில் இருக்கக்கூடியவர்கள் மலையாளம் பேசுகிறார்கள். தமிழ் மட்டுமே தெரிந்த வட மாவட்டங்களில் இருக்கக்கூடிய அருந்ததியர்கள் திருப்பத்தூர், வேலூர் போன்ற மாவட்டங்களில் தமிழ் பேசக்கூடிய அருந்ததியர்கள் மட்டும்தான். அவருக்கு எந்த மொழியும் தெரியாது. ஆக தாய்மொழி என்று சொன்னால் ஒருவருக்கு ஒன்று தான் இருக்க முடியும். எவ்வாறு 4 மொழிகள் வர முடியும்? இல்லை, இப்போ அங்கே அந்த கன்னியாகுமரி பக்கம் அல்லது ஆந்திரா அங்கெல்லாம் போனவங்க இங்கேருந்து போனவங்களா
அருந்ததியர்கள் அங்கே போய் இருந்து அங்கே அதை வந்து அந்த இல்லை அந்தந்த நிலப்பரப்பில் அப்படியே தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக தெலுங்கு பேசக்கூடிய கன்னடம் பேசக்கூடியவர்கள் மிக அதிகமாக இருக்குது மேற்கு மாவட்டங்களில் தான். கோவை, தருமபுரி, கிருஷ்ணகிரி வரை இவர்கள் தன்னுடைய வியாபார நிமித்தமாகவோ அல்லது வாழ்வதற்காகவோ அருகில் அண்டை பகுதிகளுக்கு போய் வாழ்வதற்காக செல்கின்ற அங்கே இருக்கிற மொழியை தெரிந்து கொள்ளுகிறார்கள். அருந்ததியர்கள் பேச்சு மொழி வீடுகளிலே தெலுங்கு பேசலாம். ஆனால் பேசுவதற்கு எந்த விதமான எழுத்து வடிவமோ இவர்கள் முறையாக எங்கேயும் படிக்குவதில்லை. இன்னும் சொல்ல போனால் அருந்ததியர்கள் யாரும் தெலுங்கு பள்ளிக்கூடங்களில் இதுவரை படித்ததே இல்லை. இப்போ பள்ளி சான்றிதழ்கள் எல்லாம் தாய்மொழி தமிழ்னு தான் இருக்கும். எனக்கே என்னுடைய பள்ளி சான்றிதழில் தமிழ்னு தான். பெரும்பாலானவர்கள் தமிழ் என்று தான் தங்களுடைய தாய்மொழியை சொல்லி. இதை மற்ற, அதாவது பட்டியலினத்தில் இருக்கிற மற்ற சாதி தலைவர்கள் அவங்க வந்து தெலுங்கர் என்ற அந்த பிரச்சனையை பெருசாக கலப்புறாங்க. என்ன சிக்கல்னா, ஊருக்கு இழைத்தவன் பிள்ளையார் கோயில் ஆண்டின்னு ஒரு பழமொழி இருக்கும். மொத்தத்துக்கு இழைத்தவர் அருந்ததியர். ஒட்டுமொத்தமான தீவிர தமிழ் தேசியம் பேசுகிறவர்களுக்கெல்லாம் நீங்கள் வடுக வந்தேரிகள், தெலுங்கர்கள் என்று சொன்னால் உடனடியாக அவர்களுடைய ஞாபகத்துக்கு வருவது யார் என்று சொன்னால் அருந்ததியர்கள் தான். நான் சீமான் அவர்கள் ஈரோடு கிழக்கப்பட்ட சட்டமன்ற தொகுதியிலே இங்கே இருக்கக்கூடிய துப்புரவு பணிக்காக, தூய்மை பணிக்காக அழைத்து வரப்பட்டார்கள் ஆந்திராவிலிருந்து என்று சொன்னார்கள். அப்போது நாங்கள் என்ன கேட்குறோம்னு சொன்னால், தூய்மை பணிக்காக அழைத்து வரப்படவில்லை முதல்ல. ஏன்னா நாங்கள் இங்கேயே தான் குடியிருக்கிறோம். நாங்கள் அருந்ததியர்களை தெலுங்கர்கள் என்பதற்காக அதை சொல்லுகிறார்கள். சரி, தமிழ்நாட்டில் அருந்ததியர்கள் மட்டுமே தெலுங்கு பேசி கொண்டிருக்கிறார்களா? இங்கே இருக்கக்கூடிய பெரிய சமூகங்கள், ஆதிக்க சமூகங்கள் அல்லது உயர் சமூகங்கள், நாயுடு, ரெட்டி, நாய்க்கர், தெலுங்கு, செட்டியார், இதெல்லாம் இருக்குது. இவர்களெல்லாம் குறித்து எப்பொழுதாவது சீமானோ அல்லது பட்டியல் சமூக தலைவர்கள் எப்பொழுதாவது பேசியிருக்கிறார்களா? அதனால தான் நான் சொன்னேன், ஊருக்கு இழைத்தவன் பிள்ளையார் கோயில் ஆண்டிங்கிற கதை தான். ஆக இவர்கள் யாரையாவது எதிர்க்க வேண்டும் என்று சொன்னால், தெலுங்கை எதிர்க்க வேண்டும் என்று சொன்னால் உடனடியாக அருந்ததியர் சமூகத்தை நோக்கி உடனடியாக கை காட்டுகிறார்கள், பேசுகிறார். ஏனென்றால் இவருக்கான அரசியல் பின்புலம். இந்த சமூகம் எல்லா வகையிலும் பின்தங்கி இருக்கிறது, விழிப்புணர்வு இல்லாத சமூகமாக. இப்பொழுது தான் இடஒதுக்கீடு கிடைத்த பிறகுதான் ஒரு முதல் படிக்கட்டு, இரண்டாவது படிக்கட்டு ஏறி இருக்கிறார்கள். ஆக இவர்களை நான் என்னுடைய தமிழ் தேசிய வெறியை தீர்த்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் உடனடியாக அருந்ததியர்களை சொன்னால் போதும். இங்கே இருக்கிற எந்த தலைவரையும் எந்த சமூகத்தையும் இதுவரை சீமான் சொன்னதே இல்லை. அல்லது மதிப்பிற்குரிய அண்ணன் திருமாவளவன் அவர்கள் கூட ஒரு தொலைக்காட்சி பேட்டியில் அருந்ததியர்கள் மட்டுமா வந்தார்கள் என்று கூட கேட்டார். அது அவருடைய உள்ள கிடக்கை. எப்பொழுதுமே அருந்ததியர்களை நான் தலித் தலைவர் அல்லது பொது தலைவர் என்று சொல்லி கொண்டிருக்கிற அண்ணன் திருமாவளவன் கூட எப்பொழுதும் அருந்ததியர்களை வேறாகத்தான் பார்த்து கொண்டிருக்கிறார். எந்த காலத்திலும் இவர் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகங்களில் ஒன்றாக அருந்ததியர்களை பார்க்கவே இல்லை. அதுதான் அதனுடைய வெளிப்பாடாக. பட்டியல் இனத்துக்குள்ளே உயர்வு தாழ்வு என்பது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. அதான் சொல்ல, இந்துத்துவா சிந்தனை என்பது எல்லா இடங்களுமே நீக்கமர நிறைந்திருக்கிறது. ஆக பிற்படுத்தப்பட்ட சாதிகளுக்கான அடிமை சாதியாக பட்டியல் சமூகம் இருக்கிறது. ஆக பட்டியல் சமூகத்தில் முதலிடத்தில் ஒரு சாதி, இரண்டாவது இடத்தில் ஒரு சாதி, கடைசி சாதி அருந்ததியர். ஆக நமக்கு கீழே ஒருவன் இருந்தால் போதும், எனக்கு மேலே இருக்கக்கூடாது என்று இவர்கள் போராட்டம் நடத்துகிறார்களே ஒழிய, எனக்கு கீழே இருக்கிற ஒரு சாதிக்காக நான் ஏன் போராடக்கூடாது, இருக்கட்டுமே அப்படி அந்த சிந்தனை, ஆதிக்க சிந்தனை அல்லது பார்ப்பனிய சிந்தனை என்பது பட்டியல் சமூகங்களுக்குள் இருக்கிற மற்ற இரு சாதிகளும் பெரும்பான்மை எல்லா இடத்திலும் இருக்கிறது. பார்ப்பனிய சிந்தனை என்பது அருந்ததியர்கள் தவிர மற்ற எல்லாருக்குமே இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக சாதியத்தை ஏற்றுக்கொண்ட அனைவருமே பார்ப்பனிய சிந்தனையாளர்கள் தான். ஏனென்று சொன்னால் சாதி என்பது புரட்சியாளர் அம்பேத்கர் மூளையில் இடப்பட்ட விலங்கு. ஆக அதை ஏற்றுக்கொண்டாலே நான் இந்து மதத்தினுடைய இந்து மதத்தை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். ஆக இந்து மதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒவ்வொரு சாதிக்கும் உண்டான கடமைகளை, சேவைகளை நான் செய்ய வேண்டும். ஆக நான் சாதி ஏற்றுக்கொண்டால் நான் இந்து மதத்தை ஏற்றுக்கொள்கிறேன், நான் பார்ப்பனிய சிந்தனைகளுக்கு நான் அடிமையாக விடுகிறேன். அதனால தான் சாதி ஒழிப்பை மக்கள் விடுதலை என்று நாங்கள் சொல்லுவோம். இப்போ சாதிய சிந்தனைகளில் பெரிதும் பாதிக்கப்பட்டவர்கள் அருந்ததியர்கள். ஏன் அவர்கள் அந்த சாதியை கொண்டு வருகிற அந்த இந்து என்ற அமைப்பிலிருந்து பௌத்தமோ இல்லை வேறு எதற்கோ மாற துணியவில்லை? கடைசி நிலையில் இருக்கக்கூடிய சமூகம், இவர்களிடத்தில் கல்வி சென்று சேரவில்லை.
இவர்களிடத்தில் எந்த ஒரு முற்போக்கு இயக்கங்களும் ஆரம்ப காலகட்டத்தில் பணிகளை செய்யவில்லை. ஆக செய்யாத பொழுது இவர்கள் யார் இவரிடத்தில் சென்று பேசுவது, யார் இவரிடத்தில் சொல்லுவது? நீங்கள் 200 வருடங்களுக்கு முன்பு டெல்டா மாவட்டங்களில், கீழத்தஞ்சை அந்த மாவட்டங்களில் முதலில் கிறிஸ்துவத்தில் மிக அதிகமாக சேர்ந்தவர்கள் அருந்ததியர் சமூகம். ஒரு ஆய்வு சொல்லுகிறது. இப்பொழுதும் கூட கோவையினுடைய சில மத்திய மாவட்டங்கள், கோவை, திருப்பூர், ஒட்டஞ்சத்திரம், திண்டுக்கல் அது போன்ற பகுதிகளில் அருந்ததியர் சமூகம் பெரும்பாலும் கிறிஸ்துவ மதத்திற்குள்ளே தான் இருக்கிறாங்க. இப்போ வெளியேறி கொண்டிருக்கிறார்கள். பௌத்தம் என்பது ரொம்ப பௌத்த மதத்தை நாங்கள் சொல்லவில்லையே ஒழிய அடிப்படையில் அருந்ததியர் சமூகம் பௌத்தவாதிகளாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் எங்களுடைய அனைத்து பண்பாடுகளிலும் இந்து மதத்துக்கு எதிராகத்தான் இருப்போம். இன்றைக்கு வரைக்கும் அருந்ததியர் சமூகம் எந்த பார்ப்பனர்களை வைத்து திருமணம் நடத்துவது இல்லை, அழைப்பதும் இல்லை. பார்ப்பன கோயிலுக்கு சென்று வருவதில்லையா, நீங்கள் அழைப்பதில்லை? நாங்கள் அழைப்பதில்லை. ஏனென்று சொன்னால் அவர்களுடைய திருமண முறை, அவர்கள் சொல்ல திருமண முறை என்பது வேறு, அருந்ததியருடைய திருமணம் என்பது பௌத்தத்தின் அடிப்படையில் நடத்து வருது. ஆக மிக எளிமையாக நடத்துவது. ஆக அந்த அடிப்படையில் எங்களுடைய பண்பாடுகள் அனைத்துமே, திருமண முறை, இறப்பு, மற்ற அனைத்து செய்திகளிலுமே இந்துத்துவத்திற்கு எதிரான பண்பாடுகள் இருக்கும். அது நாங்கள் இன்னும் சொல்ல போனால் எங்களுடைய அனைத்து கொண்டாட்டங்களிலும் அல்லது துக்க நிகழ்வுகளிலும் மாட்டுக்கறி என்பது பிரதானமாக இடம்பெறும். ஆக மாட்டுக்கறி உண்கின்ற நான் எவ்வாறு இந்து மதத்தை ஏற்றுக்கொண்டவனாக இருக்க முடியும்? என்னுடைய அனைத்து வாழ்வியலும் மாட்டுக்கறி. உங்களுக்கென்று ஒரு பண்பாடு இருப்பதால் தான் எல்முருகனுக்கு அமைச்சர் பதவி கொடுத்தும் கூட பாரதிய ஜனதாவை இந்த மக்கள் புறக்கணித்தார்கள். சரி, ஆதரிக்கக்கூடிய புறக்கணித்தார்கள். இன்றைக்கு வரைக்கும் மேற்கு மாவட்டங்களில் பாரதிய கட்சி கால் ஊன்றவே இல்லை. அது சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். மேற்கு மாவட்டம் குறிப்பாக வளர்ந்து, அது யார் எந்த சமூகத்திடத்திலே வளர்ந்திருக்கிறது? நீங்கள் பொத்தாம் பொதுவாக அது வளர்ந்துருக்கு என்று சொன்னால், ஆனால் அது வேறொரு சமூகத்திலே வளர்ந்து கொண்டிருக்கிறது. அது அவர்கள் போய்கொண்டிருக்கிறார். ஆனால் அருந்ததியர் சமூகத்தில் நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி கால் ஊன்றவே இல்லை, கால் ஊன்றவும் முடியாது. இப்போ 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல், இந்த தேர்தலில் அருந்ததியர் மக்கள் எந்த கூட்டணியை ஆதரிப்பார்கள் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஒரு காலத்தில் எம்ஜிஆருடைய ரசிகர்களாக மதுரை வீரன் திரைப்படத்தில் எம்ஜிஆர் அவர்கள் சக்கிலியராக, அருந்ததியர் சமூகத்தினுடைய மற்றொரு பெயர் சக்கிலியர், அதில் சக்கிலியருடைய வீரனாக அதில் இருப்பார். ஆக அந்த அடிப்படையில் அதிமுகவுக்கு ஆதரவாக இருந்தார்கள். தொடர்ச்சியாக அதிமுகனுடைய வாக்கு வங்கி என்பது மேற்கு மண்டலம் இருந்தது. ஆனால் ஆதித்தமிழர் பேரவை போன்ற எங்களுடைய தலைவர் ஐயா அதியமான் போன்றவர்கள் கடுமையாக உழைத்ததனுடைய விளைவாக தொடர்ச்சியாக பெரிய அளவில் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. கடந்த சட்டமன்ற தேர்தலில் ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு 68 விழுக்காடு வாக்கு செலுத்திய முதல் சமூகம் அருந்ததியர் சமூகம். ஆக அன்றையிலிருந்து இந்த கடந்த 10 ஆண்டுகளில் இன்றைக்கு வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு மிகப்பெரிய ஆதரவு சக்தியாகத்தான் அருந்ததியர் சமூகம் இருக்கிறது. உதாரணத்துக்கு இந்த நாடாளுமன்ற தேர்தல், இதற்கு முன்பு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் பொள்ளாச்சி, சேலம் போன்ற பகுதிகளில் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றதே இல்லை. ஆனால் இந்த அருந்ததியர் சமூகம் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆதரவாக இருந்த பிறகுதான் அந்த 2 பெருந்தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கிறது. ஆக அருந்ததியர் சமூகம் உள்ளிடஒதுக்கீடு வழங்கிய முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அதை தாக்கல் செய்த மதிப்பிற்குரிய இன்றைய முதலமைச்சர் தளபதியார் அவர்களுக்கும் நிச்சயமாக நன்றியை செலுத்துகின்ற வகையில் எப்பொழுதும் திராவிட முன்னேற்ற கழகத்தினோடு தான் அருந்ததியர் சமூகம் இருக்கும். நான் சார்ந்திருக்கிற ஆதித்தமிழர் பேரவை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி கட்சிகளிலே ஒன்று. தமிழ்நாட்டில் ஒரு அருந்ததியர் கடைக்கோடியில் இருக்கக்கூடிய ஒரு அருந்ததியர் சமூகத்திற்கு அரசியல் அங்கீகாரம் வழங்கியது என்றால் திராவிட முன்னேற்ற கழகம் தான். சமூக ரீதியிலாக முன்னேற்றத்திற்கு இடஒதுக்கீடு வழங்கியதும் திராவிட முன்னேற்ற கழகம். அருந்ததியர் சமூகத்தினுடைய வரலாற்று வீரர்களை எல்லாம், வரலாற்று நாயர்களை வெளிப்படுத்தியது ஒண்டி வீரன், வீரமங்கை குயிலி, பொல்லான் போன்றவர்களை எல்லாம் வெளிப்படுத்தி அவர்களுக்கான மணிமண்டபம் கட்டியது, எங்களுடைய கோரிக்கையை கட்டியது திராவிட முன்னேற்ற கழக அரசு. ஆக இப்பொழுது அரசியல் ரீதியாக எங்களுக்கு அங்கீகாரம், ஆதித்தமிழர் பேரவையை திராவிட முன்னேற்ற கழகத்தோடு ஒரு கூட்டணி கட்சியாக இணைத்து கொண்டு ஒரு ஒப்பந்தம் செய்யப்பட்டு கடந்த சட்டமன்ற தேர்தலில் திருப்பூர் மாவட்ட அவனாசி சட்டமன்றத்தில் எங்களுடைய தலைவர் ஐயா அதியமான் அவர்கள் உதயசூரியன் சின்னத்திலே
போட்டியிட்டார், வெற்றி வாய்ப்பை இழந்து விட்டார். அதுதான் சிரமம். எப்பொழுதும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு உறுதுணையாகத்தான் இருக்கும். நீங்கள் ஒரு நன்றியோடு இருக்கிறீங்க. நிச்சயமாக விடுதலை சிறுத்தைகளும் அந்த காலங்களில் வேறு மாறுபட்ட நிலைகளை எடுத்தாலும் கூட அந்த நாடாளுமன்றத்தில் அதற்கு முந்தின சட்டமன்ற தேர்தலெல்லாம் தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியோடு இருக்காங்க. இப்போ சில காலமாக அருந்ததியருக்கு எதிரான ஒரு நிலையை எடுத்திருக்கிற திருமாவளவன் அவர்களும் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இருக்கார். இந்த தேர்தல் 2026 தேர்தல் எழுச்சி தமிழர் அங்கே இருக்கிறார், நமக்கு எதிராக பேசுகிறார் அப்படின்ற ஒரு காரணத்திற்காக மாறுவதற்கான வாய்ப்பு எதுவும் இருக்கா? நிச்சயமாக இல்லை. என்னென்று சொன்னால், இந்த கூட்டணியுடைய தலைவர் என்பது மதிப்பிற்குரிய மாண்புமிகு திமுக முதலமைச்சர் அவர்கள். அவரை தான் பார்ப்பாங்க, மற்ற கட்சிகளை பார்க்க மற்ற கட்சிகளை அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்காக எந்த இடத்திலும் சென்று அதை பேச முடியாது, வைக்க முடியாது. ஆக அவர் இருக்கிறார், அவ்வளோதானே ஒழிய நிச்சயமாக அருந்ததியர்கள் அண்ணன் திருமாவளவனுக்காக திமுக கூட்டணியில் இல்லை. அதாவது திருமாவளவனர்கள் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அருந்ததியர் அனைவரும் திராவிட முன்னேற்ற கழகத்தான் வாக்களிப்பார்கள் அப்படின்ற நிலை இருக்கா? அதுதான் உண்மை. திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தான் இருக்கிறார். ஏனென்று சொன்னால் அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்காக நாங்கள் திமுகவில் இணையவில்லை, திமுகவுக்காக நாங்கள் இல்லை. திமுகவுக்காகத்தான் நாங்கள் இருக்கிறோம். அண்ணன் திருமாவளவனுக்காக நாங்கள் திமுகவில் இல்லை. இரண்டாவதாக அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வருகின்ற 26 சட்டமன்ற தேர்தலில் இருப்பாரா என்கின்ற ஒரு சந்தேகம் கூட இருக்கிறது. அவருடைய தொடர்ச்சியான அந்த செயல்பாடுகளை நாம் பார்த்துருப்போம். ஆக நிச்சயமாக எங்களுக்கு அந்த சந்தேகம் இருக்கிறது. அந்த சந்தேகத்தினுடைய வெளிப்பாடு இன்றைக்கு மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தலில் கூட 10 இடங்களில் அவர் போட்டியிட்டார். 100 ஓட்டு, 150 ஓட்டு, 200 ஓட்டு வாங்கியிருக்கு. இந்தியா கூட்டணி இருந்தாலும் கூட்டணியில் அவர் ஏன் இந்தியா கூட்டணியில் நீங்கள் பங்கு பெறவில்லை? ஆக நாம் இன்றைக்கு மாயாவதி, ஒவைசி அவர்களை எல்லாம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பி டீம் என்று சொல்லுகிறோம். நீங்கள் தனியாக போட்டிட்டால் இதற்கு என்ன பெயர்? தமிழ்நாட்டை தவிர மற்ற மாநிலங்கள்லாம் அவங்க கேரளா, கர்நாடகா, ஆந்திரா போன்ற தெலுங்கானா போன்ற மாநிலங்கள் எல்லாம் நீங்கள் போட்டியிட்டீர்கள். குறிப்பாக சந்திரசேகர் ராவுடைய நெருக்கமாக இருந்தீர்கள். சந்திரசேகர் ராவ் எப்பொழுதுமே தெலுங்கானாவுடைய முன்னாள் முதலமைச்சர் சந்திரசேகர் ராவ் எப்பொழுதும் நீங்கள் நெருக்கமாக, எப்பொழுதும் அவர்கள் இந்தியா கூட்டணியில் இல்லை. அவருடைய கட்சியினுடைய பொதுக்குழு கூட்டத்திற்கே நீங்கள் சென்றீர்கள் சிறப்பு அழைப்பாளராக. நட்பு வேறு, கூட்டணி வேறு, தேர்தல் களம் வேறு அப்படின்னு நினைக்கிறாரோ? இருக்கலாம். ஆனால் அடிப்படையில் அறம் ஒன்று இருக்கிறது. ஏன்னா நம்மளுடைய பொது எதிரி இந்த நாட்டையே பெரும்பான்மைவாதம், ஒரு நாடு ஒரு மொழி என்று மக்களை வெறுப்புணர்வை தூண்டி மக்களை பிளவுபடுத்துகிற பாசிச சக்திகள் ஆர்எஸ்எஸும் பிஜேபியும். ஆக ஆர்எஸ்எஸ்னுடைய அரசியல் பிரிவு பாரதிய ஜனதா கட்சி. அப்போ பாரதிய ஜனதா கட்சி இந்தியாவை ஆட்சி செய்யக்கூடாது என்று சொன்னால் எனக்கு தனிப்பட்ட உறவு, தனிப்பட்ட நட்பு என்பதெல்லாம் சொல்லக்கூடாது, இருக்கவும் கூடாது. ஏனென்று சொன்னால் பொது வாழ்வில் இருக்கக்கூடியவர்கள் அனைவருமே நாம் மக்கள் நலன் சார்ந்து, அது எந்த மக்களாக இருந்தால் பட்டியல் சமூகம் அல்லது இங்கே இருக்கக்கூடிய மற்ற சமூகம் அனைவருக்குமே மனித குலத்திற்கு எதிரானது ஆர்எஸ்எஸ் என்று நாங்கள் சொல்லுகிறோம். ஆக ஒட்டுமொத்த இந்தியாவை துண்டாட நினைக்கிறது பாரதிய ஜனதா கட்சி என்று சொல்லுகிறோம். ஆக அவர் சொல்லுகின்ற பொழுது என்னுடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளை எல்லாம் நாம் இங்கே வெளிப்படுத்தக்கூடாது. அது தன்னளவில் இருந்து கொள்ள வேண்டுமே ஒழிய பொது வெளியில் வருகின்ற பொழுது பொது எதிரி யார், பொது எதிரியை வீழ்த்த வேண்டும் என்று நாம் அனைவருமே ஒன்று சென்றோம். அது நீங்கள் தமிழ்நாட்டில் மட்டும் நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியை எதிர்க்கிறோம் அப்படின்றெல்லாம் பேசி கொண்டிருக்கக்கூடாது. இது இந்தியா முழுவதுமே பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறது. எனவே அதை மதிப்புக்குரிய அண்ணன் திருமாவளவன் அவர்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும், மறுபரிசீலனை செய்ய வேண்டும். இப்போ நடந்து முடிந்த 18வது மக்களவைத் தேர்தலில் மகாராஷ்டிரத்தில் பாரதிய ஜனதாவுக்கு எதிரான வாக்குகள் நிறைய இருந்தது. ஆனால் இந்த முறை அந்த சட்டமன்றத்தில் பார்த்திங்கன்னா அவங்க மிக அதிகமான இடங்களை வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அதற்கு காரணம் என்ன நினைக்கிறீங்க? 2 செய்திகளை சொல்லலாம். ஒன்று, அங்கு தலைமை தாங்கிய காங்கிரஸ் கட்சி பெரியண்ணன் மனப்பான்மையோடு செயல்பட்டதாக சொல்லுகிறார்கள். தமிழ்நாட்டில் கூட்டணியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய முதலமைச்சர் தளபதியார் அவர்களுடைய அந்த யுக்திகளை அவர்கள் அங்கே பயன்படுத்தவில்லை, விட்டு கொடுக்க வேண்டும். நீங்கள் அதான் என்னுடைய கட்சி
எனக்கானது நாங்கள் வர வேண்டும் என்று நினைப்பதை விட நம் பொது எதிரியை வீழ்த்த வேண்டும். ஹரியானாவும் அப்படி தான் சொன்னாங்க. ஆம் ஆத்மிக்கு கொஞ்சம் விட்டு கொடுத்துருந்தா அங்கே வெற்றி பெற்று அங்கே நிச்சயமாக வெற்றி பெறும். அங்கே வெறும் வாக்கு வித்தியாசம் வெறும் 2% தான். இங்கேயும் குறைந்த வாக்கு, கிட்டத்தட்ட ஒரு 25-30 தொகுதியில் குறைந்த வாக்கு வித்தியாசம். இப்போ மகாராஷ்டிரத்தில் அதுதான் காரணமா, அல்லது இந்த பெண்களுக்கான உதவித்தொகையை முன்தேதியிட்டு 3 மாதம் அப்புறம் பின்னாடி தேதியோடு சேர்த்து 7,500 ஒவ்வொருத்தரும் கொடுத்தது ஒரு பெரிய காரணம்னு சொல்கிறாங்க. அதுவும் ஒரு காரணம் தான். அந்த அளவிற்கு ஒரு காலத்தில் பார்த்தோம்னால் தமிழ்நாட்டிற்கு வந்தால் தமிழ்நாட்டில் வழங்கப்பட்ட உரிமை தொகை, கலைஞர் உரிமை தொகையை கிண்டலும் கேலியும் செய்தவர் மோடி அவர்கள். ஆனால் இங்கு தமிழ்நாட்டிலிருந்து வெளியேறிய உடனே அது இந்தியா முழுவதும் நடைமுறைப்படுத்துவார். ஆக அவ்வாறு அது இங்கு தமிழ்நாட்டில் அது வெற்றி பெற்றிருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரை வாக்குக்காக அது செய்யவில்லை, பெண்களுடைய முன்னேற்றத்திற்காக அது செய்யப்பட்டது. ஆனால் இதை வாக்குக்காக மகாராஷ்டிராவிலே செய்தார்கள். ஆக அங்கே அது நீங்கள் செஞ்சால் வாக்குக்கு இல்லை, அவங்க செஞ்சால் வாக்குக்காகன்னு எப்படி சொல்லுவீங்க? அப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்றக் கழகம் செய்த பொழுது நீங்கள் ஆதரிக்க வேண்டும் அல்லவா? ஆக ஆதரிக்காத போது அதை விமர்சனம் செய்துவிட்டு அதை ஏகடியம் செய்துவிட்டு நீங்கள் சென்று மகாராஷ்டிரா மற்ற மாநிலங்கள் செயல்படுத்துவது வாக்குக்காகத்தான் இருக்க முடியும். ரெண்டாவது, இங்கு வாக்குக்காக நாங்கள் செய்யவில்லை என்று சொல்வது என்னென்று சொன்னால், இங்கு இருக்கக்கூடிய பெண்களுடைய முன்னேற்றத்தில் தொடர்ச்சியாக பல்வேறு திட்டங்களை இங்கு அன்றாடம் ஒரு திட்டத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறது திராவிட மாடல் அரசு. வாக்கு இருந்தாலும் இல்லை என்று நீங்கள் உதாரணத்துக்கு அருந்ததியருக்கான இடஒதுக்கீடு உள்ளிடஒதுக்கீடு அறிவிக்கப்பட்ட பொழுது ஒட்டுமொத்த அருந்ததியர் சமூகம் திராவிட முன்னேற்றத்திற்கு ஆதரவாக வந்துவிடும் என்று ஒருபோதும் நினைக்கவில்லை. அது சமூக நீதி, அந்த மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், எனவே அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று தான் நினைத்தாரே ஒழிய அருந்ததியர் சமூகம் நமக்கு வாக்கு வங்கியாக மாறும் என்று ஒரு காலத்திலும் அன்றைய முத்தமிழறிஞர் கலைஞர் நினைக்கவில்லை. ஆக இதே போன்று தான் கலைஞருடைய உரிமை தொகையும். ஆக அவர்கள் அங்கு திட்டமிட்டு செய்கிறார்கள். அதாவது சின்னம் என்பது இன்னொரு இதையும் நாங்கள் சொல்ல வேண்டும், நிறைய இதில் சொல்லப்படவில்லை. திட்டமிட்டு ஏக்நாத் சிண்டே, சிவசேனாவிலிருந்து ஏக்நாத் சிண்டேவை பிரிக்கப்படுகிறது. இவர் சரத்பவார் கட்சியிலிருந்து தேசியவாத காங்கிரஸை எடுத்து 2 சின்னங்களையும் அங்கே கொடுத்து விடுகிறார்கள். ஆக 2 பேரும் பவார் பெயரை பயன்படுத்துகிறார். பவாருக்கு என்று அது மிக ஓபிசி சமூகத்தினுடைய மிக பெரும் தலைவர் சரத்பவார் அவர்கள், மிக பெரும்பான்மையாக இருப்பதும் அவர்கள் தான். ஆக இதை திட்டமிட்டே அவர்கள் பேசினார்கள். ஆக சின்னம் என்பது மக்களிடத்தில் கொண்டு சென்று சேர்த்திருக்கிறது. ரெண்டாவதாக நீங்கள் சொன்ன திட்டங்களை முன்கூட்டியே வழங்கியது. மூன்றாவதாக அதிகாரத்தில் இருந்தது, அதே கவனத்தில் அதிகாரத்தில் இருந்த காரணத்தினாலும் அந்த வெற்றி என்பது அவர்களுக்கு கிட்டியிருக்கு. ஆனாலும் கூட அது நேர்மையான வெற்றியாக நிச்சயமாக நாங்கள் பார்க்கிறோம். இப்போ அது இல்லாமல் ஒரு கட்டத்தில், அதாவது தேர்தல் முடிந்தவுடன் ஒரு வாக்கு விழுக்காடு சதவீதத்தை அறிவித்தாங்க, விழுக்காடு. அதுக்கப்புறம் இரவில் இன்னும் அதிகமாக அறிவித்தார்கள். 10 லட்சம் வாக்குகள் வித்தியாசமாக அது இருந்தது. ஆக இது இந்த மகாராஷ்டிரா தேர்தலில் மட்டுமல்ல, ஒவ்வொரு மாநிலத்திலும் நடக்கிற தேர்தல்களிலும் இந்த சிக்கல் இருந்து கொண்டே இருக்கிறது. ஆக இதெல்லாம் கடந்த ஹரியானா போன்ற மாநிலங்களில் நடைபெற்ற பொழுதே உடனடியாக அந்த காங்கிரஸ் கட்சி தேர்தல் கமிஷனுக்கு சொல்லப்பட்டது. ஆனாலும் கூட தேர்தல் கமிஷன் அதை கவனத்தில் எடுத்துக்கொள்ளவில்லை. தேர்தல் கமிஷன் என்பது அது ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு அணிதான். அதனால் நாம் அவரிடத்தில் பெரிதும் எதிர்பார்க்க முடியாது. ஆக எல்லா இடங்களிலும் அது சிக்கலாக. பாரதிய ஜனதா கட்சியின் கையிலிருந்து ஆட்சி அதிகாரத்தை பெறும் வரை இந்த சிக்கல்கள், இந்த தேர்தல் இயந்திரத்தோட வாக்கு இயந்திரத்தோட பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக அது இருந்து கொண்டு தான் இருக்கும். ஆனால் இருந்தால் எப்படி ஆட்சி மாற்றம் ஏற்படும்? அதை தான் சொல்கிறேன். அதாவது எல்லாவற்றுக்கும் ஒரு எல்லை இருக்கிறது, எல்லாவற்றுக்கும் முடிவு உண்டு. நிச்சயமாக முடிவு உண்டு. பாசிசம் வென்றதாக உலக வரலாற்றில் நிச்சயமாக வரலாறு இல்லை. ஆக பாரதிய ஜனதா கட்சிக்கு இன்றைக்கு ஆதரவு தெரிவித்து கொண்டிருக்கிற வட மாநிலங்கள் நிச்சயமாக மாறும். அங்கே இருக்கக்கூடிய ஓபிசி சமூகம் நிச்சயமாக அதுக்கு எதிராக மிகப்பெரிய கிளர்ந்தெழுவார்கள். ஏனென்றால் இந்தியா அனைத்து நிலைகளிலும் பின்தங்கியே இருக்கிறது. மதம் என்ற ஒரு சொல்லை மட்டுமே வைத்துக்கொண்டு, பெரும்பான்மை என்று திரும்ப திரும்ப பேசிக்கொண்டு, சிறுபான்மைக்கு எதிரான வெறுப்பு அரசியலை தூண்டிவிட்டு இதை மட்டுமே அரசியலாக பேசிக்கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு பக்கம் மக்களுடைய வளர்ச்சி என்பது அதாள பாதளத்துக்கு கீழே சென்று கொண்டிருக்கிறது. இது உலகம் முழுவதும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் சிக்கலாக இருக்கிறது என்று. ஆனால் அதை பற்றி எல்லாம்
மோடியும் பாரதிய ஜனதா கட்சியும் ஆர்எஸ்எஸும் கவலைப்படவில்லை. ஆனாலும் கூட இந்த பாசிசம் என்பது நிச்சயமாக ஒரு முடிவுக்கு வரும். அது இங்கே இருக்கக்கூடிய எங்களை போன்ற ஜனநாயக இயக்கங்கள் நிச்சயமாக அதற்கு தொடர்ச்சியாக போராடும். நன்றி. உங்களது மதிப்புமிகு நேரத்தை தமிழன் தொலைக்காட்சிக்கு தந்து உங்கள் கருத்துக்களை மக்களிடம் வைத்தமைக்கு எங்களது நன்றி. நன்றி. நன்றி என்பது ஒரு இன்னும் கூடுதலாக நான் சொல்ல வேண்டும். ஏனென்று சொன்னால், அருந்ததியருடைய உள் இடஒதுக்கீடு, அருந்ததியர் சமூக மக்களுடைய பிரச்சனைகள் என்று வருகின்ற பொழுதெல்லாம் இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள் என்பது அருந்ததியர் சமூகத்திடம் கேள்வி கூட கேட்டதில்லை. உள்ளிடஒதுக்கீடு என்பது அந்த சமூகத்தினுடைய சம்பந்தப்பட்ட பிரச்சனை. ஆனால் எனக்கு தெரிந்து ஒரு சில ஊடகங்களை தவிர்த்து பெரும்பான்மையான ஊடகங்கள், பத்திரிகைகள் யாரும் இந்த சமூகத்திடத்தில் கேள்வி கேட்கவே இல்லை. இதுவே எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய உளவியலாக எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சிக்கலாகவே இருக்குது. ஏன் நம்மை புறக்கணிக்கிறார்கள் என்று தான். ஆனால் தமிழன் தொலைக்காட்சி எங்களை அழைத்து நிச்சயமாக இது போன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு நல்வாய்ப்பை வழங்கி, நான் சார்ந்திருக்கிற ஆதித்தமிழர் பேரவை, எங்களுடைய தலைவர் ஐயா அதியமான் அவர் செய்த பணிகள், இதையெல்லாம் வெளிப்படுத்தி ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு தமிழன் தொலைக்காட்சிக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நேயர்களே, அடுத்த அரசியல் அரங்கம் நிகழ்வில் வேறொரு ஆளுமையுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.